எனக்கு வீடு வாசல் இல்லைன்னா ம் எப்படியாவது வீடு வாசல் கட்டி அதுல இருந்து குடியேறணும்னு ஒரு ஆசை. ம் அது எனக்கு ஒரு கனவு. இப்ப கட்டணும், அது எப்படி கட்டுற, எனி டைம் யோசிப்பேன். எப்படி கட்டுற, எப்படி முடிக்கிற, எனி டைம் யோசிப்பேன். அது எப்படின்னா அது 16,000 சம்பளம் சொன்னா அது எங்க கட்ட போறோம் நம்ம. இது செய்ய இல்லாதுன்னா ம் இது அந்த 16,000 சாப்பிட்றதுக்கே காணாம வரைக்கு அதுல எப்படி மிச்சம் கொடுத்து ஒரு வீடு வாசல் நம்ம கட்டுற என்ற மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன நம்பிக்கை இருக்கியா நம்ம கட்டுவோம் என்ற மாதிரி நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? இல்ல எப்படியான முறையில நம்மளுக்கு அதை செய்யறன்னு யோசிக்கிறீங்களா? இருந்ததுதான் நம்பிக்கை இருந்ததுதான். ம் இப்ப நான் நம்பிக்கை இல்லை. நானு கட்டுவேன். நான் எங்கன்னா வேலைக்கு போகல 16,000 சம்பளம் சொன்னா நம்ம சாப்பாடு செலவுக்கு எது காணா 16. ம் எங்கன்னா வீடு வாசல் கட்டுற இப்ப ஒரு இதுக்கு கட்டு இல்லைன்னா வீடு வாசல் இல்லாம். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ இப்போ நான் எப்படியான வீடியோஸ் போட்டு கொண்டிருக்கிறேன்னு தெரியும். வறுமையில் இருக்கிறவர்களுக்கு உதவி கேட்டு வீடியோ போட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ அந்த வகையில் என்னோட தொடர்பு கொண்டாங்க வருவாங்க. அதில் பிள்ளைகளுக்கு அப்பா இல்லையா, நாலு பிள்ளைகளுக்கும், அதுவும் பொம்பளை பிள்ளைகளுக்கு அப்பா இல்லையா என்று சொன்னாங்க. இப்போ நம்ம முக்கியத்துவமாக கருதுறது அப்பா இல்லாமல் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுற பிள்ளைகள், அப்பா இல்லாம சாப்பாடு கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு தான் நம்ம உதவி முக்கியத்துவம் கொடுக்கறது. இப்ப அந்த வகையில இந்த குடும்பம் அப்படித்தான் அந்த நிலைமையெல்லாம் இருக்கிறாங்க. அப்பா இல்லையா. அப்ப நான் பார்த்து உங்களுக்கு உதவி எடுத்து தரணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப போயிட்டு அவங்க எப்படியான சூழ்நிலையில இருக்கிறாங்க, எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்று நம்ம கேட்போம். நம்ம கேட்டு அவங்களுக்கு எப்படியான உதவி தேவைப்படுது, எந்த வகையில எப்படியான உதவி தேவைப்படுதுன்னு நம்ம கேட்டு அறிஞ்சு கொள்வோம். ஓகே, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் நீங்க சப்போர்ட் பண்ணினா தான் நான் நிறைய நல்ல விடயங்கள் செஞ்சு கொண்டு வரலாம். இப்ப நான் உதவிக்காக வீடியோ போட்டு அவங்களுக்கு உதவியும் எல்லாருக்கும் போட்டு எல்லாருக்கும் உதவி எடுத்துக்கொண்டு வரேன். அதனால உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப போயிட்டு அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு நம்ம கேட்போம். வணக்கம், எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கிறீங்க. ஏன்னா இப்ப இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்போதைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க? 4 பேர் இருக்கிறீங்க. என்ன 4 பேர் இருக்கிறீங்க. நீங்க 4 பேரும். உங்களோட பேர்? லக்ஷ்மி. நீங்க தானே இந்த வீட்டுல ஒரு மூத்தாள்? மூத்தாள். என்ன செய்யறீங்க நீங்க? அப்பன்னு சொல்றீங்களா? போறேன், இப்படி கல் எடுக்க போறேன். அந்த வீட்டுல பாக்குறேன். அப்ப உங்களோட பேர்? ரம்யா. உங்களோட பேர்? பிரித்திகா. உங்களோட பேர்? ரவீந்தினி. இதெல்லாம் உங்களோட பிள்ளைகளா? இப்ப இது உங்க அம்மா இல்ல? என்ன உங்க அம்மா இல்ல, உங்களோட தங்கச்சியோட பிள்ளைகள். நீங்க சின்ன வயது விட்டு படிக்க செத்தாவியா? நான் தான். எத்தனை வயசுல செத்தவ? இந்த பிள்ளைக்கு 1 வயது. எப்படி செத்தாவு? அஸ்மாவால அந்த வருத்தத்தால எத்தனை வயது இருக்கும் போது உங்களுக்கு தங்கச்சி? 1 வயது இருக்கும் போது. அப்ப அது வரைக்கும் இவங்க அப்பா வேற தானே இருக்கு. உங்களோட அப்பா எப்ப கட்டினாரு? அமாசாமி கட்டிட்டாரு. இது ரெண்டும் 4 பேர் இருக்கிறீங்க. இது ரெண்டும் உங்களோட தங்கச்சிற பிள்ளைகள். அது உங்களோட பிள்ளை என்ற மாதிரி இருக்கீங்க. ஒரு ஆம்பளை துணை இல்லாம இருக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு வருமானம்ன்றது நீங்க இப்ப வாழ்றதுக்கு ஒரு காசுன்றது தேவைப்படும் தானே. இப்ப அப்பா இருந்தா அம்மா இல்லாட்டியும் அப்பா இருந்தா அப்பா பாப்பாரு. இப்ப உங்களுக்கும் கணவர் இல்ல. எப்படி உங்களோட வாழ்க்கை எப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கு? எது உங்களுக்கு வருமோ காசு எதன் மூலமா உங்களுக்கு வந்து கொண்டிருக்கு? அப்படி கல்வாடிக்கு போனாதான் காசு. கல்வாடி கல் அடுக்குற அடுத்தா 6 மணிக்கு போனா பின்னர 6 மணிக்கு வந்தா 5 ரூபா காசு. அதை எடுத்து வந்தா அரிசி வாங்குறதா, சமைக்கிறதா, அந்த இருட்டுக்கு வந்தா சமைக்கிறேன். சமைச்சுட்டா நாங்க பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்குறீங்க. எத்தனை வருஷமா இவங்க ஃபுல்லா இந்த பிள்ளைக்கு 17 வயதையா அப்படி ஆகும். அவ்வளவுக்கு நான் தான் உங்களுக்கு அவங்கள உங்களோட அவரை செத்துட்டாரு. எப்ப செத்தவரு? இந்த பிள்ளைக்கு 17 வயதுதான். வாங்க இங்க வாங்க.
உங்களோட அம்மாக்கு 17 பக்கத்துல வருஷம் அம்மாக்கு பக்கத்துல நீங்க நில்லுங்க. விலங்குல 17 வருஷம் ஆகுது. அப்போ உங்களுக்கும் ஒரு வயதுல இருக்கும்போது செத்துட்டாரு. அப்படின்னு இந்த வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க. 4 பேரும் பெண்கள். பெண்கள் என்று சொல்லலாம். இது நீங்க தான் ஒரு மூத்தாள். இது அவங்களோட தங்கச்சியோட பிள்ளைகள் 2 பேராம். இது உங்களோட பிள்ளை. நீங்க தான் கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்க, இதுவரை காலத்துக்கும் வளர்க்குறீங்க. ஏன்னா அப்ப நீங்க எல்லாம் என்ன செய்யறீங்க? இப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? இந்த தங்கச்சி என்ன செய்யுது? தங்கச்சி ஸ்கூலுக்கு போறீங்க. என்ன எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? வாங்க, 8ஆம் ஆண்டு. 8ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. என்ன நல்லா படிப்பீங்களா? அதுக்குரிய வசதி எல்லாம் இப்ப இருக்கா? இப்ப கிளாஸுக்கு எல்லாம் போறீங்களா? கிளாஸுக்கு போறதுக்கு வசதி இல்ல. வசதி இல்ல. அப்ப கிளாஸுக்கு போறதுக்கு வசதி இல்லாம இருந்தா ஸ்கூலுக்கு மட்டுமா போற? ஸ்கூலுக்கு மட்டும் தான் போயிடும். உங்க தங்கச்சி மேல அவக்காக்கு ரொம்ப பாசமா? இவதான் என்னோட தொடர்பு கொண்டு பேசினாங்க. அப்ப முக்கியமா சொன்னது தங்கச்சிக்கு மட்டும் எனக்கு படிப்பு செலவு பாக்குறதுக்கு வசதி இல்லாம இருக்கு, தங்கச்சிக்கு மட்டும் உதவி எடுத்து தாங்க அண்ணான்னு சொன்னீங்க. இப்ப அக்கா தங்கச்சிட்ட பேசும்போது நீங்க கண் கலங்குறீங்க. தங்கச்சி மேல ரொம்ப பாசம் போல. ஒரே மாதிரி தான் இருக்கிறீங்க. ஒரே முகசேப்தான். சொல்லுங்க, நீங்க தங்கச்சிட்ட பேசும்போது நீங்க கண் கலங்குறீங்க. சொல்லுங்க, உங்க கஷ்டம் எப்படியான கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சீங்க? அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல. எத்தனை வயது உங்களுக்கு? அம்மா சாவுக்குள்ள எனக்கு 9 வயதுங்க. அதுல அப்பா விட்டு போயிட்டாரு, கல்யாணம் எடுத்தாரு. அதுல இருந்து பெரியம்மா வளர்த்து பெரிய ஸ்கூலுக்கு போகலையும் நாங்களும் கல் எடுக்க போறோம். கல் எடுக்க போயிட்டு வந்தா காலையுமே குளிச்சு விட்டுட்டா ஸ்கூலுக்கு போறோம். திரும்பி வேலைக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்கீங்க. சனி ஞாயிறும் லீவுன்னு சொன்னா போவோம்னா வேலைக்கு கல் எடுக்க போவோம், கச்சாங்கண்ட பார்க்க போவோம். போய்த்தானா இன்னொன்னு சில வண்டி சொன்னாதான் அந்த ஹொப் சாமான் வாங்குறது ஏதோ அவளுக்கு இந்த சாப்பாடு செலவுக்கு மற்ற உங்களோட படிப்புக்கான செலவுகளை நீங்களே பார்த்து கொண்டு இருந்திருக்கிறீங்க. ஏன்னா இப்ப தங்கச்சிக்கு அதனால ஒரு வசதி இல்லாம இருக்கு கிளாஸுகளுக்கு போறதுக்கு. ஸ்கூலுக்குள்ள நல்லா படிப்பீங்களா? ஸ்கூலுக்கு தொடர்ச்சியா போறீங்களா? எத்தனை மார்க்ஸ் எல்லாம் அப்படி எடுப்பீங்க? எந்த லெவல்? மீடியமாவா இல்ல லோவாவா இல்ல லோ? அந்த ஸ்கூலுக்கு மட்டும் போய் கிளாஸுக்கு போகாததால அப்படி மார்க்ஸ் எடுக்கிறீங்க. என்ன படிக்கிறதுக்கு விருப்பமா? படிச்சா தானே படிக்கிறதுக்கு விருப்பம். கிளாஸுக்கு போறதுக்கு வசதி இல்ல. வசதி இருந்தா நல்லா படிப்பீங்க. அப்ப அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல நினைச்சிருக்கிறீங்களா? நம்ம அப்படி கஷ்டப்படுறோம், இப்ப யாராச்சும் இருந்திருக்கலாமே. அதனாலதானே என்ன யாராச்சும் உங்களுக்கு தான் அம்மான்னு சொல்றேன். நீங்க அப்படி பாக்குறல, என்ன வேற வேற பிள்ளை பாக்கல, ஒன்னாதான் பாக்குறேன். நீங்க என்ன உங்களோட பிள்ளைகள் மாதிரி தான் பாக்குறேன். இப்ப நீங்க இப்ப என்ன ஸ்கூலுக்கு எல்லாம் போறீங்களா? நீங்க நீங்க போறல, இவையும் போறதா? ஏன் போறல? படிச்சு பார்த்தோம்னா கஷ்டப்பட்டு எங்களையில படிக்கிறதுக்கு வேற தங்கச்சியும் படிக்க வைக்கணும், வேலைக்கு போன ஒரு காரணம். படிச்சு பார்த்தீங்க 7ஆண்டு சொன்னா இந்த வசதி இல்ல, நம்ம போகையில நம்மளுக்கு காசு இல்ல, அப்படி படிப்பு வேலைக்கு போனாதான் சாப்பிடலாம்ன்ற மாதிரியா அந்த இதுல நின்றீங்க? இல்ல படிக்க ஏறல அப்படி நின்றீங்களா? ஏறல. படிக்கிறதுக்கு விருப்பம், ஆனா வசதி இல்லாம தான். எப்ப நின்றீங்க? இப்ப 17 வயசு. எப்ப நின்றீங்க? 15 நின்றுட்டேன். 15 நின்றுட்டீங்க. அப்ப கடும் கஷ்டமா இருந்திருக்கு. படிக்கிறதுக்கு விருப்பம், ஆனா வசதி இல்லாம நிக்கிறோம்ன்றது ஒரு கஷ்டமா தான் இருந்திருக்கேன். இப்ப காமன்ஸுக்கு போறீங்களா? மாசம் 16, 15 அந்த செலவுகள். அப்ப நீங்க சாப்பாடு அப்படி அப்ப விளங்குது. அப்பா அம்மா இல்லாம இருந்தா அப்படி இருக்குமெண்டு கஷ்டம் விளங்கும். ஏன்னு சொன்னா அம்மா மட்டும் இருந்து அப்பா இல்லாமலே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்ப 2 பேரும் இல்லாம தனியா வளர்ந்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா எல்லார கண்ணுலயும் தண்ணியே தான் இருக்கு. அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. விலங்கு தானே வீட்டுக்குள்ள வருவோம் ஐயா, கல்லடி போட்டு இருட்டுக்குள்ள வந்து அந்நேரம் வந்து அரிசா கரைச்சாம வாங்கி சமைக்கிறேன். மறு திரும்பி 6 மணிக்கு திரும்பி போறையா, திரும்பி 6 மணிக்கு வந்து அரிசி சாமான வாங்கி சமைக்கிறேன். அப்படி என்ன
இப்ப வேலை செய்யறதெல்லாம் இப்படி கஷ்டமா இருக்கா இல்ல படிச்சிருக்கலாம்ன்ற மாதிரி இருக்கா? படிச்சுக்கலாம் தானே, கஷ்டம் தானே வேலை. கஷ்டம் தான். ஏன்னு சொன்னா நீங்களும் 17 வயசுன்னு சொன்னா 18 வயசுக்கு போறதான் பெரிய ஆளுன்னு சொல்லலாம். 17 வயசுன்னா சின்னாக்கள் தானே. சின்னாக்கள் இப்படி போயிட்டு ஒரு வேலை செய்யறதுன்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு நிலைமை தானே. நம்ம வேற உங்களோட வயதாக்கெல்லாம் ஸ்கூலுக்குலாம் போட்டு ஸ்கூலுக்கு போவாங்க. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? காமண்டு குறியீடு போட்டு நீங்க வேலைக்கு போவீங்க. அப்ப பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனாலதான் நீங்க தங்கச்சியாச்சும் படிக்க வைக்கணும் என்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. உங்க மனநிலை எனக்கு புரியுது. ஓகே. இப்ப தங்கச்சிக்கு படிப்புக்குரிய உதவி நீங்க கேக்குறீங்க என்ன? இப்படி அவனோட தங்கச்சி நான் படிக்கலாட்டியும் பரவாயில்ல, தங்கச்சி படிக்க வைக்கணும் என்றதுக்காகத்தான் உங்களுக்கு அதுதான் ஆசை. தங்கச்சி வந்து நல்லா படிக்கணும். அப்பா இல்லாம வளர்ந்துருக்கிறீங்க. ஒரு அரவணைப்பு இல்லாம, அம்மாட அரவணைப்பு இல்லாம, அப்பாட அரவணைப்பு இல்லாம வளர்ந்துருக்கிறீங்க. இதுவரை காலத்துக்கும் எப்படியான ஒரு கஷ்டங்களை நீங்க எதிர்கொண்டீங்க? நிறைய இருக்கும். ஒன்று வந்து நீங்க படிப்பு விட்டுட்டீங்க கஷ்டத்தால. அப்படி வேற ஏதாச்சும் இருக்க உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கா? நான் நடந்தீங்க எல்லாம் நடந்து இந்த கஷ்டம் வரக்குள்ள நினைப்பேன், நம்மளோட அம்மா அப்பா இருந்துக்கு எப்படி கஷ்டப்பட்டிப்போம்மா, நம்மளோட பெரியம்மா இப்படி கஷ்டப்பட விட்டிப்போம்மா நினைப்போம்னா. அம்மா இருக்கக்குள்ள எல்லாம் பெரியம்மா வீட்டை வருவாவோ, அம்மா கொடுப்பாவோ சாமான் எல்லாம். ஆனா இப்ப அம்மா இல்ல, நிறைய பெரியம்மா நல்லா கஷ்டப்படுறோம் அவங்களை வளர்த்து. ஸ்கூலுக்கு போகலையும் தான் இது வேணுமென்று சொன்னா எங்கதான் பக்கத்து வீட்டுல நானு கடமை காசு தருவோம் அவங்களுக்கு. அந்த நான் படிப்பை விட்டுனேன். நான் நம்மளோட பெரியம்மாவே அம்மா செத்தாவோ பெரியம்மா கஷ்டப்பட வைக்கப்படன்றதுக்காக தான் ஸ்கூல்ல விட்டுனேன். விட்டு வேலைக்கு போ எடுத்துனேன். அதனால பெரியம்மாவை கஷ்டப்படுறாங்க. பெரியப்பெல்லாம் வளர்ந்த பெரியப்பெல்லாம் அவையும் அது வித்து தான் இத்தனை பிள்ளை அவையும் வளர்த்தவை. அவை நம்மளால கஷ்டப்படப்படான்னு ஸ்கூல்ல விட்டுனான் நான். இப்ப தங்கச்சியாச்சும் படிக்க வைக்கணும் என்ற மாதிரி நினைக்கிறீங்க என்ன? எல்லார கண்ணிலையும் கண்ணீரா தான் இருக்கு. கவலைப்படாதீங்க, இந்த இவையும் கத்துறாவும். இப்ப தங்கச்சிக்கு ஸ்கூலுக்கு போறீங்க, ஆனா கிளாஸ்களுக்கு போறதுக்கு வசதி இல்லைன்னு சொல்றீங்க. இப்ப கொப்பி எல்லாம் இருக்கா? கொப்பி 8ஆம் ஆண்டுக்கு அந்த 7ஆம் ஆண்டு எடுத்த கொப்பியை தான் தாள் கிழிச்சு 8ஆம் ஆண்டுக்கு எடுத்து தாள் கிழிச்சு. இப்ப 8ஆம் ஆண்டுக்கு போறதுக்கு புது கொப்பி வாங்கல. ஏற்கனவே அதுல மிஞ்சின தாள்களை வச்சுதான் இப்ப அதை படிச்சு கொண்டிருக்கீங்க என்ன? பேக்குகள் மத்தபடி எல்லாமே இருக்கு. அப்படி ஸ்கூலுக்கு காட்ட முடியுமா? பேக்கு காட்டுது. பேக் காட்டுங்க. இந்த எப்ப வாங்கினீங்க இந்த பேக்? 6ஆம் ஆண்டுல. அப்ப இதுவும் வாங்கல என்ன? அம்மா அப்பா எல்லாம் இல்லாத கொடுத்தவங்க என்ன? அது வரைக்கும் இதுதானே கொஞ்சம் விளங்குது. இப்படி கொஞ்சம் மோசமா தான் இருக்கு என்ன? தச்சு போடுறீங்க என்ன? சரிண்ணே, வீட்டை இருக்கு. சரிண்ணே, கொப்பிகள் வச்சுங்க. பாறை தோல்ல தூக்கி பாரம் இல்லையா? சரிண்ணே, பாரமா இருக்கு. அப்ப பேக் எல்லாம் இல்ல என்ன? பேக் எல்லாம் பிஞ்சு போயிருக்கு. அடுத்தது இப்ப இது தங்கச்சிக்கான ஒரு உதவி என்று சொன்னா ஒரு கல்விக்கான உதவிதான் தங்கச்சிக்கு வேணும். இப்ப உங்களுக்கு இப்ப 3 பேரும் பொம்பளைகள் தானே, பெண்கள் தானே. அப்ப உங்களுக்கு எப்படியான உதவிகள் தேவைப்படுறது? இப்ப உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? நீங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க உங்களோட அண்ணன் அக்கா அப்படி நினைச்சு உங்களை இப்ப இப்படித்தானே கஷ்டங்கள்ன்றது வந்து நிறைய இருக்கும். அது வீடியோன்று நீங்க அதை சொல்லாம இருக்க தேவை. இப்ப தங்கச்சிக்கு இப்ப படிக்கிற வசதி இல்ல. இப்ப மத்தபடி 3 பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுது? சாப்பாடு முதல் கஷ்டப்படுற மாதிரி கஷ்டப்படப்படாது. அப்ப சாப்பாட்டுக்கு எல்லாம் இல்லாம இருந்திருக்கீங்களா? கடுமையா சாப்பாடு இல்லாம கத்தியும் இருந்து வாயாலையும் கட்டிக்க மக்கள்கிட்ட சாப்பாடு பசிக்கு சாப்பாடு இல்லாம இது இப்ப வேலைக்கு போகலையும் தான் வேலைக்கு போனதுக்கு வேலைக்கு போனோடனே தான் இப்ப 10ஆம் தேதி தான் சம்பளம் எடுப்பாங்க. 10ஆம் தேதி எடுத்த முடிச்சுன்னா அரிசி மூட வாங்கி கொண்டு அது முடிஞ்சு சொன்னா அப்படி இரவையில வந்து முடிச்சுன்னா வீட்டு சாப்பாடு இல்ல. அப்ப போய் கூப்பிட்டு அதில் கூப்பிட்டு கேட்டு அந்த அக்காக்கிட்ட தருவாங்க. சாப்பாடு தந்தா தான் சாப்பிட்டு படுக்குறேன். அப்படி என்ன? இப்ப உங்களுக்கு இப்ப சாப்பாடு இந்த சாப்பாடு ஒழுங்கான முறையில சாப்பிட்டு என்ன பசி ஆத்துறதுக்கு என்ன 3 நேரம் அப்படி இப்ப 3 நேரம் ஒழுங்கா சாப்பிடுறீங்களா?
என்று சொல்லல என்ன. இன்றைக்கு என்ன சாப்பிட்டீங்க? ரெண்டுக்கு சோறு தான். கறி கறி மையறு கிழங்கு அந்த சாப்பாடு 3 நேரமும் இப்படி பிடிச்ச சாப்பாடு அதுகள் இல்ல. இப்ப இல்ல, நீங்க வளர்ந்ததே அப்படி அப்படியான ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும். பிடிச்சது வாங்கி சாப்பிடாம இருந்திருப்பீங்க. பிடிச்ச உடுப்புகள் இப்ப நீங்க பெண்கள் பொம்பளைன்னு சொன்னானே உடுப்புகள் எல்லாம் ஆசை அறைக்கு வாங்கி போடுறதுக்கு அப்பா அம்மா இருந்தா அவங்க வாங்கி தந்திருப்பாங்க, ஆசை ஆசையா வாங்கி தந்திருப்பாங்க. அதெல்லாம் இல்லாம என்ன ஆசைப்பட்டது ஒன்றும் கிடைக்காம நிறைய இருந்திருக்கும். என்ன அது அப்படி ஏதாச்சும் நீங்க ஆசைப்பட்டது நிறைய கிடைக்காம இருந்திருக்கு, முதல்ல ஏதாச்சும் சொல்லுங்களேன். உடுப்புகள் யாரும் போட்டு போனா வெளிநாடு இங்கே திட்டுனா படியான உடுப்புகள் போட்டு போனா சொல்லுவான் இவள்கிட்ட இதே மாதிரி உடுப்பு தைக்கணும் இப்படி அம்மா இருந்துக்கு எனக்கு வாங்கி தந்திப்பாவோ அது இல்லாட்டி உங்களுக்கு வாங்கி தந்திப்பானு இவள்கிட்ட கதைப்பேன் நினைட்டேன். 2 பேரும் கதைப்பீங்க. 2 பேரும் ஜோசி திரிக்க வேண்டியதுதான். நம்ம ஆசைப்பட்டது மண்ணோடாம போக மாட்டது. மண்ணோடாம போக மாட்டு போட்டு இருக்கிறதா சரி வரல இருந்து போட்டு இருக்க சொல்றான். பெரிய மாட்டை வந்து வடியான உடுப்பு போட்டு போறாங்க, பெரியம்மா வாங்கித்தான்னு சொல்றான். வாங்கி தரேன்னு சொல்லுவாவோ நன்று. அதே மாதிரிதான் தங்கச்சி, அதே மாதிரிதான் அதே சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு. ஒன்று அப்பா இல்லாம இருப்பாங்க, அம்மா இல்லாம இருப்பாங்க. ஆனா நீங்க 2 பேரும் இல்லாம தான் இருக்கிறீங்க. ரொம்பவே உங்களுக்கு சூழ்நிலை விளங்குது எனக்கு. இப்ப இப்ப இவங்கெல்லாம் எப்படி ரொம்பவே கஷ்டப்பட்டா நீங்க வளர்த்துருப்பீங்கன்னு. இவங்க சின்ன வயசுல இப்ப இவைக்கு 9 வயதுல இருந்து நீங்க வளர்க்குறீங்க. இவை 1 வயதுல இருந்து நீங்களாம் போட்டு 5 வயது நான் போட்டேன். அவைய வளர்த்தது கடைசிட்டா பள்ளி உடுப்பு கழுவுறது சவுக்கார கட்டி வழி இல்லாம பிரிஞ்சு போங்க. அப்படியான பிரச்சனை நாங்க பட்டினாங்க அப்படின்னு. இப்ப நான் இந்த வீட்டை நிக்கிறேன் தானே. ஓகே, இந்த வீட்டுல இப்ப 4 பேரும் இருக்கிறீங்க. இந்த வீடு இப்ப உங்களுக்கு அரசாங்கம் கட்டி தந்ததா இல்ல எப்போ கட்டி தந்தாங்க? பார்த்தா நார்மலா ஓகேன்ற ஓரளவா இருக்கு. என்ன ஓரளவான வீடா இருக்கு. இப்ப முக்கியமா நம்ம ஜோசிப்பம் தானே. இப்போ 4 உங்களை விடுங்க, 3 பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. இப்போ பொம்பளை பிள்ளைகளுக்கு இப்ப அநேகமா வீடுன்றது வந்து தேவைப்படும். வீடுன்றது இல்லாட்டியும் ஒரு இடம்ன்றது இருந்தா இப்ப சில டைம்ல உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் தானே. இப்ப அரசாங்கத்தால வீட்டுக்குரிய வசதி இல்லாம வருதானே, வீட்டுக்கு வசதி எல்லாம் கட்டி தராங்க. உங்களுக்கு வளவு எல்லாம் இருக்கா? இது மட்டும் தானே உங்களுக்கு சொத்துன்னு சொன்னா? இது மட்டும்தான். இவைக்கு ஒரு வீடு. இப்ப என்ன சொல்லணும்னா உங்களுக்கு ஒரு கல்யாணம் கட்டின ஒரு பிள்ளையும் இருக்கு. கல்யாணம் கட்டின ஒரு பிள்ளையும் இருக்கு. அது அவங்க வேற குடும்பம்ன்றதால அத இந்த வீடியோல நாங்க எடுக்கல. இவைக்கு 2 பொம்பளை பிள்ளைகள், அவ கல்யாணம் கட்டிட்டவ. அதனால இந்த வீடியோல நாங்க அவை சேர்க்கல. அவைக்குதான் இப்ப இந்த வீடு கொடுத்துருக்கீங்க. என்ன அவைக்குதான் இந்த வீடு கொடுத்துருக்காங்க. இப்ப உங்களோட பிள்ளைகள் சொல்ல போனா இவைக்குத்தான் ஏதாச்சும் நீங்க கொடுக்கணும். இப்ப கடைசியில என்னன்னு சொன்னா இப்ப இவங்க 2 பேரும் தான் என்னன்னு தெரியல உங்களுக்கு. இப்ப இதுக்கு மேல நீங்க உழைச்சிதான் உங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் நீங்க தான் ஏற்படுத்தணும்னு. இப்ப உங்களுக்கு அதுக்கு ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கீங்களா? ஏதாச்சும் சேமிப்பு அப்படி இருக்குமா? என்ன யோசிச்சிருக்கிறீங்க? நான் அப்படியாவது உழைச்சி அந்த தங்கச்சி வீடு வாசல் கட்டணும். இப்ப நீங்க கட்டுறலையா? நீங்களும் கல்யாணம் கட்டத்தானே வேணும். எனக்கு எங்க தங்கச்சி முக்கியம், அவளே கட்டிப்பிட்டுதான் ஏறணும். நான் பேசும்போதே நான் யோசிச்சேன். இப்ப தங்கச்சி நல்ல நிலைமைக்கு வரணும் என்ற ஒரு கட்ட நினைச்சுதான் இருக்கீங்க. நீங்க எப்படி உங்களுக்கு கிடைக்கலாட்டையும் பரவாயில்ல, ஆனா உங்களுக்கு கிடைக்காதது தங்கச்சி கிடைக்கணும்ன்றது ஒரு எண்ணத்தோட இருக்கிறீங்க. அப்படின்னு பாவம் 2 பேருக்கும். என்ன இப்ப இவைக்கு ஒரு ஹஸ்பண்ட் வந்தா ஒரு வீட்டுல நிறைய பேர் இருக்கல தானே. நிறைய பேர் இருக்கல. ஒரு வீடு வாசல் இல்லாம பாருங்க, ரொம்பவே கஷ்டம். எனக்கு வீடு வாசல் இல்லைன்னா எப்படியாவது வீடு வாசல் கட்டி அதுல இருந்து குடியேறணும் ஒரு ஆசை. அது எனக்கு ஒரு கனவு. இப்ப கட்டணும், அது எப்படி கட்டுற எனி டைம் யோசிப்பேன். எப்படி கட்டுற, எப்படி முடிக்கிற எனி டைம் யோசிப்பேன்னா அது எப்படின்னா அது 16,000 ரூபாய் சம்பளம் சொன்னா அது எங்க கட்ட போறோம் நம்ம செய்ய இல்லாதுன்னா. அந்த 16,000 ரூபாய் சாப்பிடறதுக்கே காரணம் வரைக்கு அதுல எப்படி மிச்சம் கொடுத்து ஒரு வீடு வாசல் நம்ம கட்டுற என்ற மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன
நம்பிக்கை இருக்கியா நம்ம கட்டுவோம்ன்ற மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? இல்ல எப்படியான முறையில நம்மளுக்கு அதை செய்யறன்னு யோசிக்கிறீங்களா? இருந்ததுதான் நம்பிக்கை இருந்ததுதான். ம். இப்ப நான் நம்பிக்கை இல்லை நானு கட்டுவேன். நான் எங்கண்ணா வேலைக்கு போகல 16,000 சம்பளம் சொன்னா நம்ம சாப்பாடு செலவுக்கு எது காணா 16. எங்கண்ணா வீடு வாசல் கட்டுற இப்ப ஒரு இதுக்கு கட்டு இல்லைண்ணா வீடு வாசல் எல்லாம் நம்பிக்கை இருந்ததானா. இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஒரு வளவிருந்தாலே ஒரு வீடு அரசாங்கத்தின் மூலமா ஒரு கிடைக்கும் நம்ம நம்பிக்கை இருக்கலாம். உங்களுக்கு வளவு கூட இல்லைன்னு தனியா இங்கதான் இருக்கிறீங்க, 4 பேரும் இங்கே இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த தங்கச்சிற நிலைமை இப்ப விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பா இல்ல, அம்மா இல்ல, இருக்கிறதுக்கு வீடு வாசல் இல்ல, பெரியம்மாவோட இருக்கிறாங்க. தங்கச்சி அப்ப இவட ஃபுல் எண்ணமும் தங்கச்சிய நம்ம தான் படிக்கல, நம்ம தான் ஒரு குடும்ப சூழ்நிலையால படிப்பை விட்டுட்டோம். ஆனா அந்த தங்கச்சிக்கு நம்ம படிப்பு கொடுக்கணும்னு தான் என்னோட தொடர்பு கொள்ளும் போது பேசினாங்க. எப்படியாச்சும் அண்ணா என் தங்கச்சிக்கு ஒரு படிப்புக்கான ஒரு உதவியை என்னன்னு எடுத்து தாங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் முக்கியமா வந்தேன். இப்ப நம்பிக்கை இருக்கியா உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும்ண்டு? இப்ப நீங்க உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க, ஏதோ ஒரு உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்குரிய ஒரு ஆரம்ப கட்டமா இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்க நம்புறீங்களா? என் மேல நம்பிக்கை இருக்கியா உங்களுக்கு? இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு தருவேன்ண்டு அதானே நிறைய பேர் நம்புறாங்க. இப்ப இவங்க இப்ப 4 பேரும் 4 பெண்களும் இருந்து வீடியோ மூலமா பேசுறாங்கன்னு சொன்னா நான் என்ன நம்பித்தான் அவங்க வீடியோ எடுக்கிறாங்க, வீடியோல வந்து பேசுறாங்க. அப்ப என்னோட நம்பிக்கை, என் மேல வச்ச நம்பிக்கையை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க தான் காப்பாத்தணும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா அப்பதான் நிறைய பேர், இவங்க மட்டுமில்ல நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க தானே. இப்ப நம்ம அதை தெரியப்படுத்துறது நான் தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்ப அவங்க எவ்வளவு மனோரத்தப்பட்டு என்னோட பேசுறாங்கன்னு சொன்னா என்ன நம்பித்தான் இந்த அண்ணன் உதவி செஞ்சு தருவாரு என்ற ஒரு நம்பிக்கையில தான் நீங்க பேசுறீங்க. ஏன்னா அப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கட்டாயம் உதவி செய்யுங்க பிளீஸ். என்னன்னு சொன்னா ரொம்பவே கஷ்டம் அப்பா இல்லாம வாழ்ந்தது என்ன, இனிமேலும் அப்படித்தான் வாழ போறாங்க என்ன. அதனால இந்த வீடியோ மூலமா ஏதாச்சும் உங்களோட லைஃப்ல ஏதாச்சும் ஒரு மாற்றம் வர வைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் என்னோட வேலையை நான் செஞ்சுட்டேன். நான் அவங்களோட கஷ்டத்தை உங்கள்கிட்ட நான் தெரியப்படுத்திருக்கிறேன். அப்ப நீங்க தான் அவங்களோட வாழ்க்கையை மாற்றத்துக்குரிய மாற்றணும். அதுதான் ஒரு யாருக்கு இல்லாட்டியும் ஒரு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைகளுக்கு முடிஞ்ச அளவு நம்ம உதவி செய்யணும். அதனால இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கட்டாயம் உதவி செய்யுங்க ப்ளீஸ், உதவி செய்யுங்கன்னு சொல்லலாம். இந்த பிள்ளைக்கான படிப்பு இவைக்கு அடுத்த கட்டமா வாழ்க்கையில என்ன செய்ய போறாவோ, எப்படி வாழ போறாவென்ற ஒரு தெரியல எப்படி என்றுன்னு ரொம்பவே கஷ்டம்னு சொல்லலாம். அவைக்கும் நிறைய எல்லாம் யோசிச்சு கொண்டிருப்பீங்க, நம்ம எப்படி வாழ போறோம் இனிமே, இது எடுக்கிற சம்பளம் கூட காணாம இருக்கு, 16,000 2 பேரும் சாப்பிட்றது கூட காணாம இருக்கு என்று கணக்க யோசிப்பீங்க. நீங்க நான் ஒன்று மட்டும் சொல்றேன், நீங்க அப்படி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. என்ன யோசிக்க தேவையில்லை, ஏதாச்சும் ஒரு நல்லது நடக்கும். என் வாழ்க்கையில நல்லது நடந்து மற்றாக்கள் எப்படி வாழ்வாங்களோ அதே மாதிரி நம்மளும் வாழும். கஷ்டப்படுறாக்கள் எப்பவும் கஷ்டப்பட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். வாழ்க்கை பூரா கஷ்டப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க இது ஒரு முயற்சி என்ன சொல்லலாம். இப்ப என்ன தொடர்பு கொண்டு அவங்களோட கஷ்டத்தை சொன்னதும் கூட உங்களோட ஒரு முயற்சி தான். நீங்க சும்மா இல்லை தானே. இப்ப எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நீங்க வீட்டுக்கு முடங்கி இருக்கல, மனம் தளரல, தப்பான முடிவும் எடுக்கல. இதுவும் ஒரு முயற்சி தான் என்னோட பேசினது கூட. அதனால இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கட்டாயம் உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்வீங்கன்னு நம்புறேன், கட்டாயம் நம்புறேன். அதனால கட்டாயம் என்ன நம்புற வாக்கல அவங்கள பூர்த்தி செய்யுங்க, அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யுங்கன்னு சொல்லலாம். ஓகே, நம்ம இந்த வீடியோ முடிப்போமா? ஒரு நம்பிக்கையோட முடிப்போம். இப்ப நம்ம 3 பேர்ல கண்ணும் அப்படியே கலங்கின, கண்ணால தண்ணி தான் வந்து கொண்டிருக்கு. அடுத்த தரம் உங்களை சந்திக்கக்குள்ள நானும் நினைக்கிறேன் உங்களோட சிரிப்போட நான் சந்திப்பேன் என்று நான் நினைக்கிறேன். நான் எல்லா வீடியோலாம் அப்படித்தான், கட்டாயம் பாசிட்டிவா தான் நினைக்கிறேன். கட்டாயம் உதவி கிடைச்சிடும் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உதவியும் கிடைச்சிடும். இங்கிருந்து நான் இப்ப சொல்றேன், கட்டாயம் உதவி கிடைக்கணும்னு ஒரு 100% நம்பிக்கையோட நான் போறேன். நம்ம 100% நம்பணும் தானே. ஏன்னா நம்ம நம்பினா தான் அது கிடைக்கும். நம்பிக்கை தான் வாழ்க்கைன்ற மாதிரி, நம்பினா தான் கிடைக்கும். ஓகே, நம்ம முடிப்போம், சரிதானே? முடிப்போம். ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்றேன். அவங்களோட கஷ்ட நிலையெல்லாம் நீங்க இப்ப இந்த வீடியோ மூலமா பார்த்துருப்பீங்க. ப்ளீஸ் உதவி செய்யுங்க. ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.